வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 10 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. வட இந்திய நிலப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. டெல்லி மற்றும் அதனையும் தாண்டி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பருவமழையை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அது காற்று தெற்கு காற்றாக தமிழ்நாட்டில் நுழைந்து மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் நுழைந்து வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் பசிபிக் பெருங்கடலிலே தைவானை தாக்கி சீனாவை தாக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் புயல் பவி புயலை நோக்கி வலுவாக டைட்டாக போயிட்டு இருந்த காற்றும் சற்று கரையை நெருங்கி செயலிழக்க தொடங்குகிற காரணத்தினாலே அது கொஞ்சம் அதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முற்றிலுமாக அது கரையை கடக்க நெருங்கும் பொழுது, நாளை முற்றிலும் கரையை கடந்த பொழுது, இன்றைக்கு மாலை இரவில் அந்த தொய்வான காற்று தமிழ்நாட்டின் உள்ளே, அதாவது அச்சப்பட வேண்டாம், வேகமாக போயிட்டுருக்க காற்று மேற்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கு. காற்று எதிர்த்தால் தான் வெப்பச்சலனம் ஏற்படும். அதனால் மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய காற்றை கிழக்கு மற்றும் தெற்கு கரை ஓரமாக, அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும், திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசை காற்று எங்கெல்லாம் வளைஞ்சிருக்கோ அங்கே தெற்கேந்து வரும். கோடியக்கரை அதிராமண்டலத்தில் தெற்கில் நுழையும். அதே போல் கிழக்கு பகுதியிலிருந்து நுழையும். இந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்திருப்பதை வெப்பச்சலனத்திற்கு சாதகமாக குளிர்வித்து மேக உற்பத்தி செய்து மேலும் குளிர்வித்து மழையாக மாற்றி நேற்றைக்கு சென்னைக்கு கனமழை பொழிவை கொடுத்தது போல் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. பாலக்காட்டு கணவாய்க்கு மட்டும் வாய்ப்பு குறைவு. அந்த இடத்துல இந்த காற்று பகுதிக்கு மட்டும். பிற தாண்டி, அதாவது அரவக்குறிச்சி தாண்டி அது அப்படியே பார்த்திங்கன்னா மன்னிக்கவும், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் அதற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் பழனியை தாண்டி மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். வால்பாறையில் கொடுக்கும், நீலகிரியில் கொடுக்கும், ஈரோடு கொடுக்கும், கோயம்புத்தூர் வடக்கு கொடுக்கும், கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, திருப்பூர் வடக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, மற்றும் ஈரோடு கொடுப்பதற்கும் நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் தெற்கே திண்டுக்கல் மற்றும் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்பகுதி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதிகள், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை மற்றும் கல்வராயன் மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இத்தனை பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்குது. மாலையில் இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவு மேகமூட்டம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது. அதாவது நேற்றைக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, பெருங்குடி தாலுக்கா பள்ளிக்கரணையில் 145 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு. 14.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. இது நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி. 145 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பெருங்குடி தாலுக்கா பள்ளிக்கரணையில். அம்பத்தூரில், அதாவது அம்பத்தூர் தாலுக்கா அயப்பாக்கத்தில் 51 மில்லிமீட்டரும், கொரட்டூரில் 51 மில்லிமீட்டரும், அம்பத்தூரில் 47 மில்லிமீட்டரும், அண்ணாநகர் மேற்கு 45 மில்லிமீட்டரும், கொரட்டூர் மேலும் ஒரு பகுதியில் 42 மில்லிமீட்டரும், மணலில் 39 மில்லிமீட்டரும், விம்கோ நகர் 35 மில்லிமீட்டரும், திருவொற்றியூர் 34 மில்லிமீட்டரும், வளசரவாக்கம் 30 மில்லிமீட்டரும், மேடவாக்கம் 30 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் 30 மில்லிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 26 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 25 மில்லிமீட்டர், மேலும் உத்தண்டி 24 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 24 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 22 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 22 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா எண்ணூர் 20 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் 20 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 20 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 18 மில்லிமீட்டர், வடபழனி 18 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 18 மில்லிமீட்டர், எம்ஜிஆர் நகர் 17 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் 16 மில்லிமீட்டர், டிஜிபி ஆஃபீஸ் 16 மில்லிமீட்டர், மேலும்
தண்டையார்பேட்டை 15 மில்லிமீட்டர், ஐஸ்கோஸ் 15 மில்லிமீட்டர் என்று அடையாறு 12 மில்லிமீட்டர் என்று 1 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் மழை இருந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் மழை இருந்துச்சு. இப்போது நேற்றைக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆலங்குடி பகுதி, அதன் சுற்றுவட்டார பகுதி கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கரம்பக்குடிக்கு தெற்கே ஆலங்குடி மற்றும் அந்த பகுதி எல்லாமே மழைப்பொழிவு காணப்பட்டது. அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் சந்திக்கும் இடம் ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோயிலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் 28 மில்லிமீட்டரும், திருமயம் 13 மில்லிமீட்டரும், கரம்பக்குடியில் 10 மில்லிமீட்டரும், மேலும் மலையூரில் 10 மில்லிமீட்டரும், ஆலங்குடியில் 6 மில்லிமீட்டரும், பெருங்கலூரில் 5 மில்லிமீட்டரும் நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கத்தில் 16 மில்லிமீட்டரும், காவிரிப்பாக்கத்தில் 10 மில்லிமீட்டரும் இன்றும் நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் முழுமையாக அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பட்டது வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆகவே மேலும் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் கிடைக்க இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள், நாளையும் மழை இருக்குது. இன்றைய மழையில் பாதி, அதாவது இன்றைய மழை நேற்றைய மழைக்கு கூடுதலாக இருக்கும். நாளைய மழை இன்றைய மழையில் பாதியாக இருக்கும். நேற்று போல் இருக்கும்னு சொல்லலாம் நாளைய மழை. ஓகே, 3 நாட்களுக்கு நம்ம ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றோம். 9, 10, 11, 9, 10, 11ன்னு நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். 10ஆம் தேதியை மையமாக வைத்து அந்த நாள் தான் இந்த நாள் 10ஆம் தேதி. ஓகே, அடுத்த மழை எப்போ? புயலானது பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கு. நல்லா பாருங்கள், இதை போய் எல்னினோட இணைக்கக்கூடாது. இப்போ இருப்பது லானினா தான். எப்படி ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது லானினா தான், அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் தான் எல்னினோ. 2 பக்கமும் சமமாக இருந்தால் அது நியூட்ரல். இப்போது அமெரிக்க பக்கம் வெப்பம் இருந்திருந்தாலும் மத்திய பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால தான் அடுத்தடுத்த புயல்கள் இப்போ சீனாவை தாக்க போகுது, சூப்பர் புயலாக. அடுத்து ஜப்பானை நோக்கி போக போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாங்காங்கை நோக்கி வரப்போகுது. ஹாங்காங்கை நோக்கி வர தொடங்கிட்டாலே அடுத்தது தென்சீன கடற்பகுதி ஊடுருவி வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக வங்கக்கடலோட வடக்கு பகுதி, அதாவது மேற்கு வங்கம், வங்கதேச பகுதிக்கும், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் அது வடக்கு ஒடிசாவிற்கும், செப்டம்பர் மாதத்தில் ஆந்திர பிரதேச பகுதிக்கும், அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாடை ஒட்டிய ஆந்திர பிரதேச பகுதிக்கும், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டிற்கும் தென்சீன கடற்பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வரும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே அடுத்த நிகழ்வு, அதாவது இன்றைய மழைக்கு நாளைய மழைக்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றைக்கு நாளைக்கும். அடுத்தது தென்மேற்கு பருவமழை 19ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும், படிப்படியாக பரவலாகும். அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பேர் தான் தென்மேற்கு பருவமழை. அதே நாளில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் மீண்டும் தொடங்கும். ஆக 9, 10, 11க்கு அப்புறம் 19 முதல் அப்படியே தொடர்ந்து மாத இறுதியிலையும் ஆகஸ்ட் முதல் 10 தேதி வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் 10லேருந்து 15 ஒரு இடைவெளி கொடுக்கும். அப்போ பசிபிக் பெருங்கடலில் வலுவான நிகழ்வு இருக்கும். ஆகஸ்ட் 15லிருந்து தொடர்ச்சியாக ஜனவரி 15 வரைக்கும் மழை நாட்கள் தான். இடைவெளி நாட்களும் இருக்கும், மழை நாட்கள் பெரும்பாலான நாட்கள் இருக்கும். ஆகவே ஆகஸ்ட் 15க்கு பிறகு மழை வலுக்கும். தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் இறுதியில் கர்நாடக அணை மற்றும் தமிழ்நாட்டின் வால்பாறை உள்ளிட்ட பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி, அதாவது பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆகஸ்ட் 15க்கு மேல் வழுக்கும் மழை, செப்டம்பரில் மேலும் வழுக்கும் மழை, நிரப்பு மழை, அக்டோபரில் மேலும் மேலும் வழுக்கும் மழை, வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும் பொழுது எப்பொழுது தொடங்கியதென்றே வேறுபாடு காண முடியாத அளவிற்கு மழை இருக்கும். அக்டோபர் 18க்கு மேல் எடுத்த எடுப்பிலேயே அக்டோபர் இறுதி வாரத்தில் வலுத்த பலத்த மழை இருக்கும். நவம்பர் டிசம்பர் அதை விட கூடுதல் இருக்கும். ஜனவரி 10 தேதி முதல் வாரம் வரைக்கும் போது வலுத்து இருக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை தாமத மழை என்பதையும் தயவு செய்து எல்னினோ, வறட்சி போன்ற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மனதில் போட்டு பயங்கரமாக குழப்பி மனவேதனைப்படாதீர். தயவு செய்து பொறுத்திருங்கள். மழைப்பொழிவு தாமத மழை தான். மும்பை, சூரத் மற்றும் வட இந்திய பகுதிகள் மற்றும் அவலாஞ்சி உள்ளிட்ட அதே போல் நம்முடைய வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ள திடீர் மழைப்பொழிவுலாம் நிறைய கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் அமையிருக்கிறது. நாம் நினைக்கும் பொழுது பெய்யாவிட்டாலும் அது சேர்த்து பெய்யும். அதற்கு நாம் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும். பருவமழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள், இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.